الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அருமை நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் என் சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்ரா மிஅராஜ் என்ற உன்னதமான ஒரு இரவிலே அல்லாஹுவிற்கு பிடித்தமான அவனுடைய இல்லத்தில் அமர்ந்து இபாதத் செய்வதற்குண்டான நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்திருக்கிறான். உன்னதமான இந்த நேரத்திலே ஒன்று கூடியிருக்கும் நம் எல்லோர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்மளுடைய குற்றம் குறைகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. நம்மளுடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. அவன் பொருத்தத்தை பெற்று முழுமையாக வாழ்வதற்குண்டான நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்ரா மிஅராஜ் என்ற ஒரு அற்புதமான ஒரு பயணம் ரஜப் பிறை 27 அன்று நடைபெற்றது என்பது மார்க்க அறிஞர்களின் அதிகமானவர்களுடைய கருத்து. இஸ்ரா மிஅராஜ் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு வருடமும் அது சம்பந்தமாக சொல்லப்பட்டு வருகிறது. குர்ஆன் சொல்லப்படக்கூடிய ஒரு சரித்திரமாக இருப்பதால் அதை மீண்டும் மீண்டும் நமக்கு மத்தியில் நினைவுபடுத்தி மென்மேலும் நமது ஈமானை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் அதை சொல்லப்படுகிறது. இஸ்ரா மிஅராஜ் என்பது மஸ்ஜித் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து 7 வானங்களை கடந்து சித்ரத்துல் முன்தஹா, அதற்கு பிறகு அர்ஷ், அதற்கு பிறகு அல்லாஹுவை சந்தித்து மீண்டும் திரும்பிய பயணத்திற்குத்தான் இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்வது. இஸ்ரா அப்படிங்கிறது மஸ்ஜித் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்தஸில் உள்ள மஸ்ஜித் அக்ஸா வரையிலும் செல்லக்கூடிய அந்த பயணத்திற்கு தான் இஸ்ரான்னு சொல்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து வானம் வரை கடந்து செல்வதற்கு மிஅராஜ் அப்படின்னு சொல்கிறது. வானத்தை கடந்து அல்லாஹுவை சந்திப்பதற்காக செல்லக்கூடிய அந்த பயணத்திற்குத்தான் மிஅராஜ் என்பதாக சொல்லப்படுகிறது. இது எல்லாமே மஸ்ஜிதுல் அக்ஸா ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவில் சென்று நபிமார்களை எல்லாம் சந்தித்து அங்கிருந்து 7 வானங்களை கடந்து சித்ரத்துல் முன்தஹா வரை சென்று அர்ஷ் வரை சென்று அல்லாஹுவை சந்தித்து சொர்க்கம் நரகம் நம்ம நம்புகிறோமில்ல, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, மறுமை இருக்கிறது, மஹ்ஷர் இருக்கிறது, மீசான் நம்மளுடைய அமல்கள் நிற்கப்படக்கூடிய தராசு இருக்கிறது. எதுவுமே நம்மளுடைய கண்களுக்கு தெரியல. அது எல்லாவற்றையும் நாம் நம்புகிறோம். இது எல்லாவற்றையும் பெருமானார் அவர்கள் முழுமையாக பார்த்து
ஏன்னா அவர்கள் மற்ற மனிதர்களை போன்றல்ல, இன்சானே காமில், பரிபூர்ணமான மனிதர், எல்லா நபிமார்களுக்கும் தலைவர். சொர்க்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது என்றால் சொர்க்கத்தை அவர் கண்டிருக்க வேண்டும். நரகத்தை பற்றி சொல்கிறார் என்றால் நரகத்தை அவர் பார்த்திருக்க வேண்டும். மஹ்ஷர் மைதானத்தை பற்றி சொல்கிறார் என்றால் அதனுடைய காட்சிகள் எப்படி இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும். எல்லாவற்றையும் அவர்கள் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னளவில் அழைத்தான். இது எவ்வளவு தூரம் இருக்கும்? கிட்டத்தட்ட 1250 கிலோமீட்டர் மஸ்ஜித் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த நேரத்தில் பயணம் செய்யணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 மாத காலம் பயணம் செய்யணும். 1 மாத காலம் பயணம் செய்ய வேண்டிய அந்த தொலை தூரம், அங்கிருந்து வானம் 7 வானத்தை கடந்து முன்தஹா அர்ஷ் வரையிலும் சென்று திரும்பினார்கள் என்றால் எவ்வளவு தூரம், எத்தனையோ 1000 மைலுக்கு அப்பால். இது எல்லாமே நடந்து முடிந்தது கண் சிமிட்டும் நேரத்தில். அல்லாஹ் சொல்கிறான், இதை தான் நம்பணுங்கிறான். இது உங்களுக்கு சோதனைக்காக இந்த சரித்திரத்தை நான் நடத்தி இருக்கிறேன். ஈமான் உடையவர்கள் இதை நம்புவார்கள். சந்தேகத்திற்குரியவர்கள் இது எப்படி என்று கேள்வி கேட்டு ஈமானில் பலகீனம் அடைவார்கள். சஹாபாக்களுடைய மிகப்பெரிய கூட்டம், அவர்களுடைய ஈமான் மென்மேலும் பலமானது இந்த சரித்திரத்தின் மூலமாக. ஒமா ஜஅல்னர் ரூயல்லதி அரைனாக இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ், சோதனைக்காகத்தான் அல்லாஹ் இதை நான் ஏற்படுத்தினேங்கிறான். அதனால் இந்த சரித்திரம் நம்மளுடைய ஈமானை, அல்லாஹ் எவ்வளோ பெரிய வலிமையானவன், சக்தி உள்ளவன், கண் சிமிட்டும் நேரம் என்ன, அதைவிட குறுகிய நேரத்தில் இந்த பயணத்தை நடத்துவதற்கு அல்லாஹ் போதுமானவன். இந்த காலத்தை ஓட்டுபவன் யார்? அவனுடைய கையில் இருக்கிறது. சந்திரன் சூரியன் அனைத்தையும் நிப்பாட்ட வேண்டும் என்றால் அவன் நினைத்தால் அனைத்தையும் அப்படியே நிப்பாட்டி விட்டு பெருமானாரை கொண்டு வந்து விடுவான். அன்பானவர்களே, இவ்வளவு பெரிய நிகழ்வு ஒரு சின்ன நேரத்தில் நடந்தது. இது எல்லாமே நம்ம வருடம் நினைவுபடுத்துவதுண்டு. 7 வானங்களை கடந்து செல்கிற போது நபிமார்களை சந்தித்தார்கள். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம், அதுபோன்று ஹஸரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இவர்களையெல்லாம் சந்தித்து சென்றார்கள் என்பது வரலாறு. சொர்க்கத்தை கண்டார்கள், நரகத்தை பார்த்தார்கள். பிறகு அல்லாஹு தாலா மீண்டும் திரும்பும் பொழுதுதான் அவர்களுக்கு தொழுகை என்ற உன்னதமான காணிக்கையை நமக்கு தந்தான், கொடுத்து அனுப்பினான். ஏன்னா பெருமானார் அவர்கள் அல்லாஹுவை சந்தித்தார்கள், என் உம்மத்திலும் சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தொழுகையை நமக்கு தந்தான். தொழுகையின் மூலமாக என்னை நீங்கள் காணுங்கள் என்றான். தொழுகையில் இருக்கிற போது நீங்கள் ரப்போடு பேசுகிறீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பேற்பட்ட வணக்கம்தான் இந்த தொழுகை. இந்த தொழுகையை தான் பெருமானார் அவர்கள் நமக்கு வாங்கி வந்தார்கள். சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்களை அல்லாஹு தாலா கொடுத்து அனுப்பினான். அது சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களில் உள்ளது. எந்த சமுதாயத்திற்கும் அது கொடுக்கப்படவில்லை. ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்ற வசனமும் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா என்ற 2 வசனங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக அல்லாஹ் கொடுத்தான். 6666 வசனங்களில் இந்த 2 வசனங்களும் அல்லாஹ் நேரடியாக கொடுத்தான். எல்லா வணக்கங்களும் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் கட்டளையிட்டான். தொழுகை என்பதை மட்டும் தன்னளவில் அழைத்து நேரடியாக கொடுத்தான். அப்போ இதனுடைய வலிமை என்ன, அதனுடைய கண்ணியம் என்ன என்பதை நம்ம உணரணும். இன்று தொழுகை அப்படிங்கிறது நமக்கு யதார்த்தமான ஒன்றாகிவிட்டது. தொழுகையை பற்றி பேசினாலே இது சாதாரணமானதான நினைக்கிறோம். தொழுகை தான் நமக்கு ரொம்ப அசல். தொழுகையை வைத்து தான் மற்ற எல்லா அமல்களும் அங்கீகரிக்கப்படும். நீங்கள் திக்ர் ஓதுவது, சதகா கொடுப்பது, தான தர்மங்கள் செய்வது, உம்ரா செய்வது, ஹஜ்ஜி செய்வது, எத்தனை அமல்கள் நீங்கள் செய்கிறீர்களோ அந்த எல்லா அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அடிப்படையே இந்த தொழுகை தான். அல்லாஹு தாலா தொழக்கூடிய மக்கள் எத்தனை பேர்கள் எந்தெந்த வகையில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். தொழக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பட்டியலிடுகிறான். அதில் முதலாவது சொல்கிறான், சரியாக தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள். வல் முகீமீன ஸலாஹ் குர்ஆனில் சொல்கிறான். தொழுகையை அந்தந்த நேரத்தில் சேர்த்து கலா அப்படி இல்லை. ஒரு நேர தொழுகையை இன்னொரு நேரத்தில் தொழுகிறது இல்லை.
பாங்கு சொன்ன உடனே நம்ம இருக்கிற இடத்திலோ அல்லது நம்ம வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள மஸ்ஜிதுகளுக்கோ சென்று உடனடியாக நிறைவேற்றக்கூடியவர்கள். இவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் இருக்கிறது. ரிசுக்கில் பரக்கத்து இருக்கிறது. பலா முசீபத்துகள் ஆபத்துகளிலிருந்து முழுமையான பாதுகாப்பு இருக்கிறது. யாருக்கு? இந்த தொழுகையை அந்தந்த நேரங்களில் சரியாக நிறைவேற்றுபவர்கள். 5 நேரங்களில் தொழுகையை முடித்த பிறகு நம்மளுடைய தேவைகளை அவனிடமே கேட்டு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இதை தந்தானே ஒழிய நம்மை சிரமப்படுத்துவதற்கல்ல. மனிதனை, நீ பிறந்ததிலிருந்து மதியானம் வரை ஓடுகிறாய், ஏதோ உனக்கு பல கஷ்டங்கள், சிரமங்கள். 4 ரக்காத்துகளை தொழுதி, அல்லாஹ் எனது தேவைகள் இன்னும் நிறைவேறவில்லை, எனது பிரச்சனைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, நீ கரம் ஏந்தினால் உனக்கு நான் அதை சரியாக்குகிறேன், பூர்த்தி செய்து தருகிறேன். மீண்டும் நீ செல்கிறாய், தேடுகிறாய், அசருடைய நேரத்திற்கு ஓடி வருகிறாய், உனது தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன். மீண்டும் ஓடுகிறாய், உனது அன்று மாலை வரை உனது தேவைகள் நிறைவேறவில்லை, சிரமங்கள் இருக்கிறது, ஓடிவா என்று 5 நேரங்கள் நமக்கு இலகுவான முறையில் 50 நேர தொழுகையை 5 நேரமாக ஆக்கி 5 நேர தொழுகையை நீங்கள் நிறைவேற்றினால் 50 நேர நன்மைகள் உங்களுக்கு தரப்படும் என்று கட்டளையிட்டு அல்லாஹு தாலா இந்த தொழுகையை தந்தான். அதில் முதலாவது கூட்டம் தொழுகையை சரியாக நிறைவேற்றுபவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறது கவலைங்கிறது அவங்களுக்கு இருக்காது. وَيَقَامِ الصَّلَاةِ وَإِيتَاءِ الزَّكَاةِ يَخَافُونَ يَوْمًا تَتَقَلَّبُ فِيهِ الْقُلُوبُ وَالْأَبْصَارُ لِيَجْزِيَهُمُ اللَّهُ أَحْسَنَ مَا عَمِلُوا وَيَزِيدَهُم مِّن فَضْلِهِ وَاللَّهُ يَرْزُقُ مَن يَشَاءُ بِغَيْرِ حِسَابٍ. அல்லாஹ் சொல்றான், رِجَالٌ لَا تُلْهِيهِمْ تِجَارَةٌ وَلَا بَيْعٌ عَن ذِكْرِ اللَّهِ وَإِقَامِ الصَّلَاةِ وَإِيتَاءِ الزَّكَاةِ. சில மனிதர்கள் அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள், தொழில் துறைகளில் ஈடுபடுகிறார்கள், ஏராளமான பதவிகளில் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் விட அந்த பதவியோ, அந்த தொழிலோ, அந்த உடல் வலு சுமையோ அல்லாஹுவை நினைப்பதை விட்டும் தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் அவர்களை பராமுகமாக்கவில்லை. இரவு முழுக்க நான் பல வேளைகளில் ஈடுபட்டதால், நான் அங்கு சென்றதால், நான் இங்கு சென்றதால், இப்படியெல்லாம் சொல்லி நம்ம தொழுகையை நம்ம தள்ளுறோமே, அந்த மாதிரி இல்லாமல் அந்தந்த நேரத்தில் கையை கட்டி எவ்வளவு சிரமங்கள், உடல் வலி, பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லாஹு அக்பர் ஹய்யால ஸலா என்று அழைக்கிற போது பள்ளியை நோக்கி ஓடி வந்து அல்லாஹு அக்பர் என்று கட்டி நாம் நிற்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், லியஜ்ஸியஹுமுல்லாஹு அஹ்ஸன மா அமிலு, நீ செய்த அமலுக்கு அல்லாஹ் அதைவிட அழகான கூலிகளை தருவான். வயஸீதஹும் மின் ஃபத்லிஹி, தன் ஃபத்லை இன்னும் அதிகமாக தருவான். வியாபாரத்தில் பரக்கத்தை தருவான், ஆயுளில் பரக்கத்தை தருவான், தம் நாடியதை அல்லாஹ் இலகுவாக நிறைவேற்றி வைப்பான். இது எல்லாமே அந்த ஃபத்லில் இருக்கிறது. வயர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப், அளவில்லாமல் அல்லாஹ் ரிஸ்க்ல பரக்கத் செய்வேங்கிறான். எதுக்குங்க? தொழுகைக்கு. இன்னைக்கு நம்ம அந்த தொழுகையை விட்டுட்டு எங்கெங்கேயோ ஓடுறோம். அதன் மூலமாக கிடைச்சிரும், இதன் மூலமாக கிடைச்சிரும். சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். மார்க்கத்தில் மார்க்கங்கிறது சிரமம் அல்ல, கஷ்டம் அல்ல, ரொம்ப 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 இலகுவானது. அந்த இலகுவாக தரப்பட்டதை சரியான முறையில் நமது வாழ்க்கையில் நாம் நிறைவேற்றி வந்தால் நம்மை விட சிறந்தவர்கள், சிறப்பானவர்கள் யாரும் இல்லை. அன்பானவர்களே, அல்லாஹ் எவ்வளவு பாக்கியங்களை நமக்கு செய்திருக்கிறான், எவ்வளவு கண்ணியமாக வைத்திருக்கிறான். ஏன் அந்த தொழுகையை விட்டு நாம் தூரமாக நிற்கிறோம்? முதலாவது கூட்டம் தொழுகையை சரியாக நிறைவேற்றுவதால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம், மகத்துவம். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், 2 நேர தொழுகை, 3 நேர தொழுகையை சேர்த்து சேர்த்து தொழுகிறது. தொழுகிறாங்க. சுபு தொழுகையை தொஹரில் தொழுகிறது. தொஹர பள்ளியாசலில் வந்துட்டோம் சொன்னால் பெரிய ஒரு கடமையை நிறைவேற்றியதாக நினைத்து இரவில் மக்ரிபில் வந்து என்ன செய்கிறது, எல்லாத்தையும் சேர்த்து தொழுகிறது. இந்த மாதிரி இபாத செய்யக்கூடிய கூட்டத்திற்கு அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் நாளை மறுமையில் கையா ஃபஸௌஃப யல்கௌன கையா, கை என்ற நரகத்தை அவர்கள் சந்திப்பார்கள். ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அலாஉஸ் ஸலா வத்தபஉஷ் ஷஹ்வா ஃபஸௌஃப யல்கௌன கையா. இது போன்று தொழுகையிலே 1 2 கதா செய்து கடமைகள் நிறைவேறிவிடும். ஆனால் தவறு செய்பவர் அது தண்டனையை அடைவதற்காக கையா அப்படிங்கிற ஒரு நரகத்தை நான் தயாரி செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது 2வது கூட்டம். தொழக்கூடிய மக்களில் 2வது கூட்டம்
தொழுகையை அந்தந்த நேரங்களில் சரியாக நிறைவேற்றாமல் 2 நேரம் 3 நேர்க்க தொழுகைகளை சேர்த்து நிறைவேற்றக்கூடியவர்கள் இரண்டாவது. இவர்களுக்கு கையு என்ற நரகம் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. மூன்றாவது கூட்டம் وَإِذَا قَامُوا إِلَى الصَّلَاةِ قَامُوا كُسَالَى, தொழுகையில் நின்றால் சோம்பேறிகளாக இருப்பார்கள். சோம்பேறியாக அந்த தொழுகையை நிறைவேற்றுவார்கள். ரொம்ப பாரமாக, அப்படியே ஒரு உற்சாகம் இல்லாமல். மிகப்பெரிய ஒரு செல்வத்தை, ஒரு பாக்கியத்தை நம்ம அடைய போகிறோம் சொன்னால் எவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கணும். இந்த தொழுகை, அடுத்த தொழுகை பாங்கு சொல்லும் பொழுது நம்ம ஹயாத்தோடு இருப்போமா அப்படிங்கிறது யாருக்காவது உத்தரவாதம் இருக்கிறதா? ஒவ்வொரு நிமிடங்கள் வினாடிகளில் எவ்வளவு மாற்றங்களை நாம் சந்திக்கிறோம். இந்த எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்த பிறகு எந்த விதமான அச்ச உணர்வு இல்லாமல் சஹாபாக்கள் பாங்கு சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகங்கள் மஞ்சளித்து விடும். கேட்கப்பட்டதான், பாங்கு சொன்னால் ஏன் இந்த நிலைமைக்கு நீங்கள் போறீங்கன்ற. அடுத்த பாங்கு சொல்லும் பொழுது நான் ஹயாத்தோடு இருப்பனாங்கிறது தெரியலையேன்னு சொன்னாங்களாம். ஆனால் நம்ம தொழுகையில் நிற்கும்போது சோம்பேறிகளாக யார் நிற்கிறார்களோ அவர்கள் நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நிஃபாக் யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ அவர்களுக்கு தான் தொழுகை ஒரு பாரமாக இருக்கும். ஐயோ பாங்கு சொல்லிட்டாங்களே, எப்படிடா போகிறது. அதையெல்லாம் தாண்டி உதவி செய்துட்டு வந்த பிறகு பள்ளியில் ரொம்ப கஷ்டப்பட்டு, இது இவ்வளோ நேரம் தொழுகையா? இப்படியெல்லாம் தொழுகையை நாம் மிகப்பெரிய பாக்கியமாக, அது மேராஜிற்கு சமமானது. ரப்பை பார்ப்பதற்கு, ரப்போடு பேசுவதற்கு உண்டான நேரம் அது. அப்பேற்பட்ட அந்த நேரத்திலே நாம் சோம்பேறிகளாக இருக்கிறோம் என்றால் நம்மளுடைய உள்ளத்திலே நிஃபாக் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. இது மூன்றாவது கூட்டம். நான்காவது கூட்டம் இருக்கிறது, வைலுல்லில் முஸல்லீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தொழக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது. தொழுதா நன்மை தானே கிடைக்கணும், தொழுதா நன்மை கிடைக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? வைலுல்லில் முஸல்லீன். அதுக்கு பிறகுதான் சொல்றான் ஏன் அவங்களுக்கு வயலுங்கிற நரகம்னா, அல்லதீன அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தக்பீரை கட்டுவாங்க, என்ன தொழுகிறோம், எத்தனாவது ரக்காத்து ஒன்றுமே தெரியாது. எதையோ உன் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம் அங்கே இங்கே. அதை பற்றி ஃபுல்லாக சிந்தனை ஃபுல்லாக முடிச்சுட்டு சலாம் கொடுத்தா நம்மளும் சலாம் கொடுத்துட்டு ஓடுறது. தொழுகையில் பராமுகமாக என்ன ஒரு வணக்கத்தில் நம்ம இருக்கிறோங்கிறது கூட தெரியாமல் தொழுகிறாங்கல்ல, அந்த கூட்டம், அவர்களுக்கு வயலுங்கிற நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இது நான்காவது கூட்டம். ஐந்தாவது கூட்டம், தொழக்கூடியவர்களை தடுத்து நிறுத்துபவர்கள். இவர்கள் யார்? அரைதல்லதி யன்ஹா அபுதன் இதா ஸல்லா அரைத இன் கான அலல் ஹுதா. அல்லாஹ் சொல்றான், நபியை நீங்கள் பார்த்தீங்களா, அடியான் தொழப்போகிறேன் என்று சொன்னால் அவர்கள் அதை தடை செய்கிறார்கள், தடுக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு தொழில் துறைகளை கொடுத்து முஸ்லீம் பிள்ளைகளை நம்மள்கிட்ட வேலைக்கு கொடுத்துருக்கிறான். அந்த நேரத்தில் அவங்க தொழப்போறேன்னு சொன்னாலோ அதற்கான அனுமதி நம்ம கொடுக்கிறது இல்லை என்றால் தொழுவதற்குண்டான ஏற்பாடுகள் எப்படி அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தால் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்களோ அதற்கு தக்க ஏற்பாடு செய்து கொடுக்கணும். நம்ம அதெல்லாம் நமக்கு தெரியாது, நீ தொழுகிறது அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது, நமக்கு தேவை வேலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் அதே மாதிரி கட்டுப்பட்டு இருந்துருவார். அவர் தொழாமல் இருந்ததற்கான குற்றங்கள் தண்டனைகள் எல்லாம் நம்ம தான் சேரும். அவர்களுக்கும் பெரிய நரகம் இருக்கிறது என்கிறான். ஆறாவது கூட்டம், மா சலககும் ஃபீ சகர் காலூ லம் நகு மினல் முஸல்லீன். தொழுகாமலேயே இருந்தவங்க, இவங்க சக்கருங்கிற நரகம் இருக்கிறது. அந்த நரகத்தில் கொண்டு தள்ளப்பட்ட உடனே மக்கள் எல்லாம் கேட்பாங்க, நீங்கள் ஏங்க எங்கே வந்தீங்க, நீங்கள் எங்கே இருக்க வேண்டிய இடம் இல்லையே, நீங்களுமா இப்படின்னு பேசுவாங்களாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அப்போ அந்த நரகத்தில் விழுந்தவங்க சொல்லுவாங்களாம், லம் நகு மினல் முஸல்லீன், வாழும் காலத்திலே நாங்கள் தொழுகையை நிறைவேற்றவில்லை, அதன் காரணமாகத்தான் இந்த நரகத்திலே நாங்கள் அகப்பட்டோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பட்டியலிடுகிறான். 6 கூட்டங்கள். அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரே கூட்டம் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய உன்னதமான ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை நாம் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல, நமக்கு தந்திருக்கிறான். மலக்குமார்கள் நாம் தொழுகையில் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் செய்ய முடியுமானா செய்ய முடியாது.
ஒரு கூட்டம் நின்றுக்கிட்டே இருக்கும், ஒரு கூட்டம் ருக்கு செய்யும், ஒரு கூட்டம் சுஜூது செய்யும். எல்லா நிலையும் தரப்பட்டது நமக்கு மட்டும்தான். அல்லாஹ் நம்மை அந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தியிருக்கிறான். ஆனால் அந்த தொழுகையின் மூலமாக என்ன பாக்கியங்களை நாம் பெற வேண்டுமோ இன்றும் நாம் பெற முடியாமல் பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம் என்றால் அந்த தொழுகையில் நாம் சரியான முறையில் கவனம் செலுத்தவில்லை என்பதை இந்த நேரத்திலே நாம் நினைவு கூற கட்டாய கடமைப்பட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்து நமக்கு வாங்கி தந்தார்கள் என்றால் எவ்வளவு கவனம் செலுத்தணும். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுபுஹுடைய நேரத்திலே எதிரிகளால் குத்தப்பட்டார்கள். வயிற்றில் ஒரு குத்து, நெஞ்சில 2 குத்து, கத்தியால் குத்தப்பட்டார்கள். சுபுஹுடைய நேரத்தில் சஃப்பு சரி செய்யும் பொழுது விழுந்துட்டாங்க. ரத்தம் ஓடுது, அப்படியே மயக்கம். மயக்கம் தெளிந்து எழுந்தவுடன் அவங்க கேட்ட கேள்வி, யார் என்ன குத்துனது? வலி தாங்க முடியல, உடனே என்ன தூக்குங்க. எதுவுமே சொல்லலை. கண் விழித்தவுடன் அவங்க கேட்டாங்க, சுபுகு நான் தொழுதனான்னு கேட்டாங்க. ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க கேட்ட முதல் கேள்வி என்ன? சுபுகுடைய தொழுகை நான் நிறைவேற்றினேனா? இல்லை, என்னை தூக்கி நிறுத்துங்கள். தொழுகையை நிறைவேற்றினார்கள். தொழுகையினுடைய மகத்துவம், அதனுடைய கண்ணியத்தை அவர்கள் உணர்ந்ததால் அவர்கள் அதுபோன்று செய்தார்கள். அன்பானவர்களே, இந்த தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில் போய் வாங்கி வந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தொழுகையில் நம்ம கவனம் செலுத்தணும். இது ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த பயணத்திற்காக அழைத்துட்டு போனாங்கல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பலமானவர்கள், எவ்வளவு பலமிக்கவர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரியணும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லமஹு ஷதீதுல் குவா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாவை அழைச்சிட்டு போனது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். மக்காவிலிருந்து மஸ்ஜித் அக்ஸா வரையிலும் புராக் அப்படிங்கிற வாகனத்தில் அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த வாகனத்தினுடைய வேகம் எவ்வளோ தூரம் தெரியுமா? கண் எட்டிய தூரம். நம்ம ஒரு மனிதன் வெளியில் நின்று கொண்டு பார்த்தால் நம்மளுடைய பார்வை எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரத்திற்கு அது ஒரு எட்டு. அப்போ எவ்வளவு வேகமாக அது கடந்திருக்கும். அவ்வளவு வேகமாக வந்தவர்கள் அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கிறான், ஷதீதுல் குவா, வல்லமை மிக்கவர். இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம். இந்த குர்ஆன் இருக்கிறதே சங்கையானவர், சங்கையானவரின் வார்த்தை, அவர் மூலமாக தரப்பட்ட வார்த்தை. இது அல்லாஹ்விடமிருந்து அந்த சங்கையான மலக்கு எடுத்து வந்து தந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறான். தி குவத்தின், வலிமை உடையவர். இந்த தில் அர்ஷி மக்கீன், அல்லாஹ் அர்ஷுடையவனிடத்திலே மிகப்பெரிய பதவி அந்தஸ்தை பெற்றவர். யாரை பற்றி சொல்கிறான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்கிறான். முத்தாயின் சம்ம அமீன், அந்த வானலோகத்திலே அவர்தான் தலைவர். லட்சோப 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 மலக்குமார்களுக்கு அவர்தான் தலைவர். எவ்வளவு மலக்குங்கிறத அல்லாஹ் மட்டும்தான் அழிவான். உமா யாலமு ஜுனூதஹு இல்லாஹு, அந்த படையினுடைய எண்ணிக்கையை அவனை தவிர யாரும் அறிய முடியாது. அந்த படைகளுக்கு ஜிப்ரீல் தலைவர். 600 ரெக்கைகள். அவங்களுக்கு எத்தனை ரெக்கை இருக்குமா? 600 ரெக்கைகள். ஒரு ரெக்கையை 2 விரிச்சாங்கன்னு சொன்னால் இந்த உலகம் ஃபுல்லாக மூடிடும். சத்துல் உஃப்க், இந்த உலகம் முழுக்க அப்படியே அவங்க விரிச்சாங்கன்னா அப்படியே மூடிடும். அப்பேற்பட்ட 600 ரெக்கைகள் கொண்டவர்கள். அவங்களுடைய 2 புஜத்தினுடைய தொலை தூரத்தை பற்றி எழுதும் பொழுது சொல்கிறார்கள், 50 மியாத்த ஆமின் மாபைன மன்கபைன், கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் மிக வேகமாக பிரயாணம் செய்தால் எவ்வளவு தூரம் போவோமோ அந்த அளவிற்கு அவர்களுடைய புஜத்தினுடைய அகலம். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே இறங்கினால், அவர்களுடைய ரெக்கையை விரித்தால் வைடூரியங்களும் முத்துகளும் அப்படியே பளபள பளபளவிட கொட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறார்கள். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இந்த பூமிக்கு எவ்வளவு வேகமாக வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணத்துல கொண்டு போய் போட போகிறாங்க. அவங்களுடைய சகோதரர்கள் கிணத்துல போட போகிறாங்க. ஜிப்ரீல் சொல்கிறாங்க, நான் அரிசிக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தேன். அல்லாஹ் என்கிட்ட சொன்னால், என்னுடைய அடியார் யூசுஃபை கிணத்தில் போடுகிறார்கள், கிணத்தில் விழாமல் நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளுங்கள். அப்போ அரிசியில் இருந்து அவங்க இங்கே வரணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? சொன்ன மறுநொடியில் ஜிப்ரீல் அவர்கள் ஹஸரத் யூசுஃபை கையில் ஏந்தினார்கள். அப்போ எவ்வளோ வேகம் இருக்கும்? இவ்வளவு வேகம், வலிமை மிக்கவர்கள். அவர்களுடைய ஒரு ரெக்கையை அடித்தாங்கன்னு சொன்னால்
லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டார்கள். ஓரின சேர்க்கையினால் அல்லாஹ்வினுடைய தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எப்படி அழிக்கப்பட்டாங்க? குர்ஆன் சொல்லுது, ஃபஅஸ்ரி பி அஹ்லிக பிகிதஇம் மினல் லைல் வலா யல்தஃபித் மின்கும் அஹதுன். அதிகாலையில் ஹஸரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, உங்களுடைய குடும்பத்தார்களை கூப்பிட்டு கொண்டு நீங்கள் கிளம்புங்கள், அல்லாஹ்வினுடைய அதாபு இறங்க போது நீங்கள் கிளம்புங்க, போகிற நேரத்தில் திரும்பி கூட நீங்கள் யாரும் பார்க்க வேண்டாம், வலா யல்தஃபித் மின்கும் அஹதுன், நீங்கள் திரும்பி கூட பார்க்காதீங்க, போங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கிளம்புனாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறக்கையை வேகமாக அடித்தார்கள், அந்த அந்த ஊரையே தூக்கி அடித்தார்கள். அந்த அடித்த அடியினுடைய வேகத்தில் பூமி பிளந்து அது சமுத்திரமாக அது மாறியது. அடித்த இடம் கடல் இல்லை, இப்போ ரெட் சீங்கிறாங்க, போய் பார்த்துட்டு வர்றாங்க, ஜோர்டான்ல இருக்குது, அது கடல் அல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடித்த அடியில் பூமியில் பள்ளம் விழுந்து சமுத்திரமாக மாறியது. அதில் ஒரு சின்ன பூச்சி கூட கிடையாது அந்த தண்ணீரில். அப்போ எவ்வளவு வேகமானவர்கள் இவங்க! ஜிப்ரீல் இவங்க ரசூலுல்லாவை கூப்பிட்டு போகிறாங்க. மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போனாங்க, 7 வானத்தை கடந்து போனாங்க. சிதறத்துல் முன்தஹாங்கிற இடத்துல நின்று சொன்னாங்க, எனக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் 70,000 திரைகள் இருக்கிறது. யாருக்கும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் 70,000 திரைகள் இருக்கிறது. இந்த 70,000 திரைகளுக்கு அப்பால் நின்றுதான் நான் ரப்பிடம் உரையாடுகிறேன், பேசுகிறேன். நபியே, இந்த இடத்துல பிறகு என்னால் வர முடியாது, நீங்கள் தான் போகணும். நான் ஒரு எட்டு எடுத்து வச்சாலும் நான் கரிஞ்சிருவேன், நெருப்பு அப்படி என்னை சாம்பலாக்கிறோம். அதனால் நீங்கள் போங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தையும் தாண்டி அர்ஷ் வரை சென்று ரப்பை சந்தித்து வந்தார்கள். அப்போ ரசூலுடைய வலிமை எவ்வளோ பெருசு! இவ்வளவு பெரிய ஜிப்ரீல சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி நின்று இதுக்கு மேலே என்னால் வர முடியாது, நீங்கள் தான் போகணும்னு அனுப்பி விடுறாங்கன்னா அப்போ நபியினுடைய வலிமை எவ்வளவு! இவ்வளவு வலிமை மிக்க நபி அவங்க இப்போ எங்கே போனாங்க? அதுதான் இப்போ கேள்வி. அல்லாஹ் இவ்வளவு கண்ணியத்தை, திறமைகளை கொடுத்து அவர்களை சிறப்பித்த அந்த நபி இப்போ எங்கே போனாங்க? இந்த மேராஜ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் அதுதான். யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாள் அவர்களுக்கு மரணம் என்பது இருக்கிறது. உலகத்திலே ஒரு மனிதன் நீண்ட காலம் வாழ வேண்டும், அதற்கு தகுதி, முழு தகுதி ரசூலுல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மட்டும் வாழ்வதற்கு முழு தகுதி பெற்றவர்கள். அப்பேற்பட்ட ரசூலை 63 வயதில் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் நமக்கு என்ன பாடம்? நம்ம எல்லோருமே தெரிந்தோ தெரியாமலோ இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய அந்த வரிசையில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். அதை எப்போ, எப்படி, அது எல்லாம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நோய் இல்லாமல் இருக்கிறேன், இதெல்லாம் ஒரு காரணமே இல்லை. அந்த வரிசையில் நம்ம நிற்கிறோம். அந்த டைம் வரும்பொழுது நம்ம போயிடுவோம். அது சின்ன வயதாக இருக்கட்டும், பெரிய வயதாக இருக்கட்டும், மிகப்பெரிய உலமாவாக இருக்கட்டும், சாதாரண ஆளாக இருக்கட்டும், அதுவெல்லாம் அல்லாஹ்வினுடைய பார்வையில் இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிரூன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். தவணை வந்துவிட்டால் ஒரு நொடி முந்தாது பிந்தாது. பேசிய நிலையில், படுத்த நிலையில், நின்ற நிலையில் உயிர் வாங்கப்படும். இதுதான் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். ஒருவர் இறந்து விட்டால் அது யாராக இருக்கட்டும், நம்ம கூட பள்ளிவாசலில் உள்ளவங்க போயிட்டாங்க, பள்ளிவாசலில் இருந்தால் போகக்கூடாதுன்னு இருக்கா? கடந்த வாரம் ஸ்ரீலங்காவில் ஹுத்பா ஓதிட்டு இருக்கும்போது இமாம் வஃபாத் ஆயிட்டார். ஹுத்பா ஓதிட்டு இருக்கும் பொழுது அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் சலவாத் சொல்கிறாரு, ரூஹு போகுது. இப்போ அதுக்கு என்ன சொல்கிறது? ஒருவர் நம்மிலிருந்து மரணிக்கிறார் என்றால் ஈமானிலே பலம் நமக்கு அதிகமாக வேண்டும், அழிய பலகீனத்தை நோக்கி நம்ம போகக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. ரஜப் சஃபர் பிறை 28 அவங்களுக்கு நோய் ஆரம்பம். கிட்டத்தட்ட 14 நாட்கள். ரபீல் அவ்வல் பிறை 12 அவங்க வஃபாத் ஆகுறாங்க. உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. இப்போ சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இன்னக்க மையத்தோ இன்னகும் மையத்தோ, நபியே நீங்களும் மரணிக்கவர் தான், உங்களுக்கும் மரணம் இருக்கிறது, உங்களுடைய எதிரிகளுக்கும் மரணம் இருக்கிறது.
இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹுங்கிற வசனம் இறங்குச்சு. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நபியினுடைய மரணம் நெருங்கி விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சுபு தொழுதுல சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஒரு இஷ்டம் கொடுத்தான், உலகத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களா என்னை சந்திக்கிறீர்களான்னு. நான் அந்த அடியார் அல்லாஹ்வை சந்திப்பதை தேர்ந்தெடுத்து கொண்டார். இப்படிங்கிற செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நோய் அதிகமாகுது. ரபீல் அவ்வல் பிறை 12 அன்று இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஒஃபாத் ஆகுறாங்க. ஒஃபாத் ஆன உடனே அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்திருப்பாங்க? ஒரு சஹாபி ரசூலுல்லாவுடைய வஃபாத்து செய்தி கேட்டு அவங்க பார்வையே போயிடுச்சு. ரசூலுல்லாவை எந்த கண் கொண்டு பார்த்ததோ அந்த கண் இனிமேல் தேவையில்லை, இனிமேல் நான் வேற யாரையும் பார்க்கக்கூடாது. முஹப்பத்து பிரியம், அவருடைய கண் பார்வை போயிடுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்து செய்தி கேட்டு ஒருவர் மரணித்தார். ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் சொன்னாங்க, எந்த மதீனா மிக பிரகாசமாக எங்களுக்கு காட்சி அளித்ததோ, ரசூலுல்லாஹ் இறந்த உடனே எங்களுக்கு மதீனாவே இருளாகி விட்டது. ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யாராவது ரசூலுல்லாஹ் இறந்துட்டான்னு சொன்னா இந்த வாள் தான் அவங்களுக்கு பேசும். நின்றாங்க. இப்படி மக்கள் பலகீனப்பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய பிரிய முஹப்பத் நம்மளுடைய பிரியத்தை போன்ற அல்ல, அதற்கு நிகர் அவர்களே. அப்பேற்பட்ட பாசத்தை பிரியம் கொண்டவர்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பை சந்தித்து எப்படி தன் சமூகத்தை விட்டு அந்த தூர்சினா மலை சென்று ரப்போடு பேசி வந்தார்களோ அதுபோன்று பேசுவதற்காக ரசூலுல்லாஹ் போயிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கூட்டம். இந்த மாதிரி நேரத்தில் தான் ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் தைரியமாக திடமாக சொன்னார்கள், யாரெல்லாம் ரசூலுல்லாவை வணங்கினீர்களோ அந்த ரசூல் இறந்து விட்டார், யாரெல்லாம் அல்லாஹுவை வணங்கினீர்களோ அந்த அல்லாஹ் இன்னும் ஹயாத்தோடு இருக்கிறான். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹிர் ருசுல் அஃபைம் மாத அவ் குத்திலன் கலபுதும் அலா அகாபிக்கும் ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. அல்லாஹ் சொல்றான், ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் தான். கத் ஹலத் மின் கப்லிஹிர் ருசுல், இவர்களுக்கு முன்னால் எத்தனையோ ரசூல்மார்கள் மரணித்திருக்கிறார்கள், சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் அதுக்கு பிறகு கேட்கிறான், அஃபைம் மாத்த அவ் குத்திலன் கலபுதும் அலா அகாபிக்கும், அந்த ரசூல் மரணித்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ உங்கள் மார்க்கத்தை விட்டு நீங்கள் போயிடுவீங்களா? அல்லாஹ் கேட்குறான். நீங்கள் செய்த வேலையை விட்டுட்டு போயிடுவீங்களா? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அந்த மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா ஃபலை யதுர்ரல்லாஹ ஷைஆ, அல்லாஹ்வுக்கு நீங்கள் எந்த நஷ்டமும் ஏற்படுத்த முடியாது. நான் கோச்சிட்டு போகிறேன் அப்படின்னு போனா நீ கோச்சிட்டு போ, அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், ஓசயஜிஸில்லாஹு ஷாக்கிரீன், இது போன்ற சூழ்நிலைக்கு பிறகும் யார் அதாவது உறுதியாக மன தைரியத்தோடு இருப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சிறந்த கூலியை தருவேன் என்று சொல்கிறான். ஆக மரணம் என்பது யாருக்கும் வரலாம், ஆனால் அவங்க எப்படி போனாங்கிறதா நமக்கு பாடம். இப்போ நிர்வாகத்தில் இருந்து ஹாஜி கமால் முஸ்தபா கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் அவங்க வந்து செயலாளராக பள்ளியில் இருந்திருக்கிறாங்க. நல்ல பண்பாளர், அன்பாக பழகக்கூடியவர், பொறுப்புகளை சரியான முறையில் கவனமாக நிறைவேற்றக்கூடியவர். 16 ஆண்டு காலம் பள்ளியோடு அவர்கள் தொடர்பு கொண்டவர்கள். அதே போன்று ஹாஜி SNS ஐயூப் அவர்கள் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளை தாண்டி அவர்கள் இந்த பள்ளிக்காக பணி செய்தவர்கள். அதே போன்று ஜஃபருல்லா அவர்களும் 8 ஆண்டுகள் நம்ம பள்ளியில் ஜாகாவாக பணிபுரிந்தவர்கள். அவர்களும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் பள்ளி தொடர்பிலேயே, அது அல்லாமல் வெளியில் இருந்து அவர்கள் பணி செய்த காலம் அதிகமான காலம். இவர்களுக்கு எவ்வளவு பெரிய சிறந்த கூலியை கொடுத்தான் என்று அவர்களெல்லாம் இன்று நம்மிடம் சொல்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அவர்களால் சொல்ல முடிவதில்லை. யுத்த களத்தில் ஷஹீதானவர்கள் அல்லாஹுவை சந்தித்த போது, ஷஹீதானவர்கள்னா தெரியுதுங்களா, கையை காடு எல்லாம் வெட்டப்பட்டு உசுறு போயிடுச்சுல்ல, இவங்க ரப்பை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் அவங்கள கண்ணியப்படுத்துகிறான். அப்போ அவங்க சொன்னாங்களாம், அல்லாவே நீ இவ்வளவு கண்ணிய மகத்துவம் எனக்கு கொடுத்துருக்கிற, கொஞ்சம் வாய்ப்பு கூட என் மக்கள்கிட்ட போய் இதை நான் சொல்லிட்டு வர்றேன். என்ன கேட்டாங்க? என் மக்களிடம் சென்று எனக்கு நீ நான் ஷஹீதானதால், உயிர் தியாகம் செய்ததால் எனக்கு எவ்வளவு பெரிய கண்ணிய மகத்துவம் வைத்திருக்கிறாய் என்பதனை என் சமுதாயத்திடம் சென்று நான் சொல்லி வருகிறேன், கொஞ்சம் அனுமதி கொடுங்கும் போது தான் அல்லாஹ் சொன்னானா,
நீங்கள் சொல்ல வேண்டாம், நானே சொல்கிறேன்னு சொன்னான். என்ன சொன்னா? வலா தகூலு லிமை யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்த அந்த ஷஹீதுகள் மையத்தாகி விட்டார்கள், இறந்து விட்டார்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யர்ஸகூன். அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள், அவனுடைய ரப்பு அவர்களுக்கு ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் அவர்களுக்கு பகரமாக பேசினான். அதே போன்றுதான் நம் பள்ளியில் அவர்கள் பணி செய்து சென்றிருக்கிறார்கள் என்றால் சிறந்த பாக்கியத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பள்ளிவாசல் என்பது சாதாரணமானதல்ல. ஆரம்பமாக இந்த பள்ளிவாசல் அல்லாஹு தாலா நபிமார்கள் மூலமாக கட்ட வைத்தான். நபிமார்கள் நிர்வாகம் செய்த ஒரு இடம். அந்த நபிமார்களை தொடர்ந்துதான் மூமினானவர்களை நிர்வாகிகளாக தேர்ந்தெடுத்து கொண்டு வருகிறான். இந்த பள்ளிவாசல் என்பது எந்த மேராஜிற்கு சென்று பெருமானார் தொழுகையை பெற்று வந்தார்களோ அது தொழக்கூடிய இடம்தான். அந்த தொழுகைக்கு என்ன மகத்துவம் வைத்திருக்கிறானோ, அந்த தொழுகையை நடைபெறுவதற்கு உண்டான மக்களுக்கு ஏதுவான எத்தனை விஷயங்கள் அவர்களுக்கு சாதகமான முறையில் பாதுகாப்பான முறையில் ஏற்பாடு செய்து கொடுக்கப்படுகிறதோ, இது எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு இருக்கிறது. பள்ளியோடு தொடர்புள்ள அந்த மக்களுக்கு நான் சுகத்தை தருகிறேன், ரஹமத்தை தருகிறேன், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கச் செய்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொல்றாங்க. அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். இந்த கமால் முஸ்தபாவை அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டிருப்பான், அந்த ஜஃபருல்லாவை அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டிருப்பான், அந்த எஸ்என்எஸ் ஐயூப் அவர்கள் இன்று அல்லாஹ்வினுடைய பொறுப்பில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றிருப்பார்கள். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர்கள் சிறந்த இடத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள், நல்ல பணி செய்தார்கள், அவர்கள் சென்று விட்டார்கள். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையானது. எது ஏதோ பொறுப்பில் இருந்து நாம் செல்கிறோம், கேள்வி கணக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ்வினுடைய இல்லத்திலே நாம் அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தருகிறான், அந்த பாக்கியத்திலேயே மரணத்தை தருகிறான் என்றால் அதைவிட ஒரு சிறந்த ஒன்றும் இல்லை. அன்பானவர்களே, மரணம் என்பது யாருக்கும் நிகழலாம். ஆனால் அது நிகழ்ந்தவுடனே முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதுதான். ஏன்னா மரணம் நிகழ்ந்த இடத்துல மலக்குமார்கள் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. அல்லாஹ் சொல்கிறான், போய் பாரு, அவன் என்ன சொல்கிறான்னு பாரு, இவன் என்ன சொல்கிறான்னு பாரு, இவன் என்ன சொல்கிறான்னு பாரு அப்படின்னு மலக்குமார்களுடைய கூட்டத்தை அனுப்பி வைக்கிறான். நம்ம வேணா தண்ணி எடுங்க, அதை எடுங்க, எப்பங்க டயங்க பேசிகிட்டு இருக்கலாம். நம்மளை சுற்றி மலக்குமார்கள் நிற்கிறாங்க, நம்ம என்ன சொல்கிறோங்கிறத பார்க்குறாங்க. ஆனால் நம்ம அந்த இடத்துலையும் போய் நின்று கொண்டு இன்னும் கொஞ்சம் அப்படி டாக்டர்கிட்ட காட்டியிருந்தால், அதெல்லாம் உண்மைதான், முடிஞ்சிடுச்சு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வாழக்கூடியவரே வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு நமக்கு எதுக்கு அந்த பேச்சு? மூமினான மனிதர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுகிறான். அவர்கள் மரணித்து விட்டார்களா, எதையும் பேசாதீங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுங்க. அல்லாஹ் சிறந்த கூலியை கொடுப்பான். அவர் வாழ்க்கையில் நடந்த அழகான நிகழ்வுகளை பேசுங்க. நல்ல மனிதர், சிறப்பான மனிதர், நல்ல பழகக்கூடியவர், வணக்கசாலி, அவர்கள்ட்ட இருந்த சிறந்த குணங்களை உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பரிமாறுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மரணித்தவர்களுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் பரிமாறுங்கள். ஏன்னா அது அந்த குணங்கள் உங்களிடமும் வர வேண்டும். அறிந்தோ அறியாமலோ தவறான விஷயங்கள் இருந்தால் நீங்கள் அதை பேசாதீங்க. அதனால் அவர் போயிட்டாரு, உங்களுக்கு தான் நஷ்டம், உங்களுக்கு தான் நஷ்டம். அது யாராக இருக்கட்டும். அவர் அப்படி தாங்க, நான் அப்படி நம்ம சொல்லியிருந்தா கேட்டிருந்தா, நீ சொல்லியிருந்தா கேட்டிருந்தா உனக்கு முன்னாலே முடியாத, நீனும் ஒரு நாள் போகக்கூடிய ஆள் தானே. அதனால் அந்த மாதிரி அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான விஷயங்களை நம்ம ஒருபோதும் பேசக்கூடாது. அதிலேருந்து நம்ம பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மலக்குமார்கள் நம்மளை சுற்றி இருந்து பார்த்துட்டு நேராக அல்லாட்ட போகிறாங்க. அல்லாஹ் கேட்குறானா, அப்துல்லா என்ன சொன்னான், காஜா மொய்தீன் என்ன சொன்னான், பசீர் என்ன சொன்னான் அப்படின்னு ஒவ்வொரு பேரை சொல்லியே கேட்குறான். ஏன்னா நம்மளாம் என்ன பேசுவோங்கிறது அவனுக்கு தெரியும், இவன்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறது அவனுக்கு தெரியும். அந்தந்த பேரை சொல்லி அவன் என்ன சொன்னான், இவன் என்ன சொன்னாங்கிறத கேட்குறான். யா அல்லாஹ், இவன் இந்த மாதிரி சொன்னான், இவன் இந்த மாதிரி சொன்னான், இவன் இந்த மாதிரி சொன்னான்னு மலக்குமார்கள் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதே நம்ம இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், சிறப்பான மனிதர், நல்லபடியாக வாழ்ந்தார், அல்லாஹ்விடம் சேர்ந்து விட்டார் அப்படிங்கிற அழகான வார்த்தையை சொல்லி பொறுமை காத்தால், பொறுமை காத்தம் சொன்னால் இதை போய் அங்கே பதிவு செய்கிறாங்க. அல்லாஹ் அப்படியே மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுங்கிறான். நம்ம என்னங்க பண்ணிட்டோம்? பெரிய வேலை ஒன்றும் இல்லை. அந்த ஜனாசாவுடைய இடத்திற்கு போய் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்,
அப்படிங்கிறத சொல்லி பொறுமையாக இருந்தோம். அவர் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்கும், அவரால் தான் இப்படி ஆனது, அவர் போனதனால் இப்படி போயிடும். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாற்றமான விஷயம். எல்லாமே அல்லாஹ்வை கொண்டு தான் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த உடனே ஹஸரத் அபூபக்கர் ஒரு ஆள் தனித்த ஆள் நின்று பேசின உடனே அவ்வளவு பேர்களுடைய உள்ளமும் பலம் அடைந்தது, அவ்வளவு பேருடைய உள்ளமும் சக்தி வாய்ந்தது. அந்த மாதிரி நம்ம பலமிக்கவர்களாக மீண்டும் நம்மளுடைய வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்வதற்குண்டான வழிகளை நோக்கித்தான் ஓடணும். அதை மாதிரி இறந்தவர்களுடைய ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நம்மளும் இதை நோக்கி ஒரு நாள் போக போகிறோங்கிற சிந்தனையை நம்ம கொண்டு வரணும். ஜராரா இப்னு அபி அவுஃபா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தாபிஈ, 40 ஆண்டுகள் அவர் சிரிக்கவே இல்லை. எத்தனை ஆண்டுகள்ங்க? 40 ஆண்டுகள் அவர் சிரிக்கவே இல்லை. அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, ஏங்க இப்படியே இருக்கீங்க, சிரிக்காமல் கொள்ளாமல் இருக்கீங்கன்னு. அவர் சொன்னாராம், எப்படிங்க சிரிக்க சொல்கிறீங்க, என்னுடைய கடைசி முடிவு எப்படி இருக்குங்கிறது தெரியலையே, அதை நினச்சி நான் பயப்படுறேன்னாரு. என்னுடைய உடம்பிலிருந்து ரூஹு வெளியாகிற போது அது எப்படி வெளியாகும், எந்த நிலைமையில் என்ன ரூஹு வாங்கப்படுங்கிறது எனக்கு தெரியலையே என்பதை நினைத்து நான் பயப்படுகிறேன். 40 ஆண்டுகள் அவங்க சிரிக்கல. ஆனால் வரலாற்றில் எழுதுறாங்க, அவருடைய ரூஹு போன பிறகு குளிப்பாட்டுவதற்காக சென்றவர்கள் பார்த்தார்களாம், விழுந்து விழுந்து சிரித்தாராம். மரணித்த பிறகு சிரித்தார், வாழும் காலத்தில் அழுதார், மரணித்த பிறகு அவர் சிரித்தார். குளிப்பாட்டி முடிஞ்சு கஃனிட்ட உடனே அவருடைய சிரிப்பு நின்றது. எப்படி வாழ்ந்திருக்கிறார். இந்த மாதிரி நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு இருக்க வேண்டுமே ஒழிய, ஐயோ அவர் இறந்து போயிட்டார், இவர் இறந்து போயிட்டார், நம்ம இவனை என்ன செய்யறது, இப்படி செய்யறது, இப்படியெல்லாம் பயப்படுறதுக்கு நமக்கு அல்லாஹ் வழி சொல்லலை. நீ பயந்தாலும் பயப்படாட்டியும் டைம் வரும்பொழுது நம்ம போகத்தான் போகிறோம். ஆனால் அந்த சஹாபாக்கள் மாதிரி நம்ம தைரியமாக இருக்கணும். மோத்தா அப்படிங்கிற ஒரு யுத்தம் நடந்துச்சு, ஹிஜ்ரி 8வது ஆண்டு. கிட்டத்தட்ட சஹாபாக்கள் 2000 பேர், எதிரிகள் 50,000 பேர். சஹாபாக்கள் 3000 பேர், எதிரிகள் எத்தனை பேருங்க? 50,000 பேர். 50,000 பேர்களை எதிர்த்து சண்டையிடுவதற்கு 2000 பேரை அனுப்பி வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பும் பொழுது சொன்னாங்க, முதல்ல இவர் தலைவராக இருப்பார், அவர் இறந்து விட்டால் இவர் தலைவராக இருப்பார், அவர் இறந்து விட்டால் இவர் தலைவராக இருப்பார், அவரும் இறந்து விட்டால் முஸ்லிம் ஜமாத்துகள் சேர்ந்து நீங்கள் முடிவு செய்து நீங்கள் தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படிங்க? 3 பேர். ஸைத் இப்னு ஹாரிஸா அப்படிங்கிறவர் தான் முதல் தலைவர். ஸைத் இப்னு ஹாரிஸா, நீங்கள் தான் இந்த படைக்கு தலைவர். ஸைத் இப்னு ஹாரிஸா இறந்து விட்டால் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் தலைவர், அவரும் இறந்து விட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா தலைவர், அவரும் இறந்து விட்டால் நீங்கள் கூடி முடிவு செய்து உங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. இதில் என்ன செய்தி தெரியுமா? நீங்கள் 3 பேரும் இறந்து போக போகிறீங்க அப்படிங்கிற செய்தி தான் அதில் இருக்குது. உழுந்து ஓடினாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கப்பா, இப்போ கட்டாயம் நம்ம வஃபாத்தாக போகிறோம், நான் போகலப்பா அதுக்கு அப்படின்னு விட்டுட்டு ஓடினாங்களா? 3 பேருமே சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு மரணம் அங்கு இருக்கிறது என்பது உறுதியாகிவிட்டது. மகிழ்ச்சியோடு போனார்கள், யுத்தம் செய்தார்கள், வெற்றி. அவர்கள் 3 பேர்களும் ஷஹீதானார்கள். அதற்கு பிறகு ஹாலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த படைக்கு தளபதியாக பொறுப்பேற்று வெற்றி பெற்று மீண்டும் திரும்பினார்கள் என்பது வரலாறு. இப்படி தான் நம்மளுடைய முன்னோர்கள் மரணத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அதை மாதிரி நம்ம பலகீனப்பட்டு அமல்களிலிருந்து தூரமாகிறதோ மற்றமான வார்த்தைகளை பேசுகிறதோ அதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை மீண்டும் மீண்டும் முன்னேறுவதற்கு, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, உலக ரீதியில் நம்ம சிறந்து இருப்பதற்கு என்னென்ன வழிகளோ அதை தேடி நம்ம ஓடணும். அப்போ தான் அதுதான் நம்மளுடைய சிறந்த வழிகாட்டுதலுக்கு ஒரு அடையாளம். அதை விட்டுட்டு பலகீனப்பட்டு நம்ம வேறு மாதிரி நம்ம பேசுகிறோம் சொன்னால் நம்மளுடைய ஈமான் பலகீனமாயிரும். அதனால் எந்த துறையில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம பள்ளியில் இருக்கிறோம், பள்ளியை விட்டு வேறு நிர்வாகத்தில் இருக்கிறோம், எப்படி இருந்தாலுமே மரணங்கிறது வரும். ஆனால் போகும் பொழுது சிறப்பானவர்களாக சிறந்தவர்களாக நம்ம போகணும். அதற்கான வழிகளை நம்ம தேடணும். வல்ல ரஹ்மான் நம் எல்லோரையும் நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடியின்றி வாழ்வதற்குண்டான நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா முசீபத்துகள், திடீர் மரணங்களை விட்டு அல்லாஹ் நம் எல்லோரையும் காத்தருள்வானாக. நம்மிலிருந்து யாரெல்லாம்
அல்லாஹுவினுடைய அழைப்பை ஏற்று சென்று விட்டார்களோ அவர்கள் எல்லோரையும் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. அவர்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. அவர்களுடைய கபரை அல்லாஹ் விசாலமாகவும் பிரகாசமாகவும் ஆக்கி அருள்வானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்தருள்வானாக. வரும் ரமலானுடைய காலத்திலே பூரண உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக செய்வதற்குண்டான நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. இந்த ரமலான் அடையக்கூடிய ரமலானை போன்று இன்னும் பல ரமலானை நாம் அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. நமது பொருளாதாரத்திலே அல்லாஹ் பர்க்கத் செய்வானாக. தொழில் துறைகளிலே அல்லாஹ் பர்க்கத் செய்வானாக. நம்மளுடைய தொழில்களிலே வானம் பூமியிலிருந்து ஏற்படக்கூடிய ஆபத்துகள், மனிதர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஆபத்துகள் இருந்து அல்லாஹ் முழுமையான பாதுகாப்பை தந்தருள்வானாக. நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த ஹலாலான அந்த சம்பாத்தியத்தை நல்வழியில் செலவு செய்வதற்குண்டான நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.